வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சட்டங்களும் நியமங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. மனிதன் சட்டங்களுக்காக நியமங்களுக்காகவும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் அனைவரையும் மனிதனை மதித்து மனிதனை அன்பு செய்து வாழ அழைக்கின்றார். அன்பு செய்ய மறந்த காலங்களுக்காகவும் பிறரை மதிக்க மறந்த காலங்களுக்காகவும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்த காலங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடத்தப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறைவாக்கியங்கள் 42 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும்
10 ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு உங்களுக்கு கேடு என்று சொல்லி ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மாறாக 4 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இந்த வார்த்தை ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா சாபத்திற்குரிய வார்த்தை. உங்களுக்கு கேடு அப்படின்னா உங்களுக்கு சாபம் வருவதாக என்ற ஒரு அர்த்தத்திலே இது வருகின்றது. இதற்கு நேர் எதிர்தான் பேறு பெற்றவர்கள். மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு 8 பேறுகளை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது, எளிய மனதோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி பேறு பெற்றவர்கள் என்ற ஒரு நிலை ஒரு பக்கம். அதே சமயத்தில் அதற்கு நேர் எதிர்மறையாக இந்த வார்த்தை உங்களுக்கு கேடு. பேறு பெற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு கடவுளால் ஆசீர் பெற்றவர்கள், கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டவர்கள் என்று பொருள். உங்களுக்கு கேடு என்றால் சபிக்கப்பட்டவர்கள் என்பது பொருள். அப்ப இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? இன்றைக்கு 4 முறை நற்செய்தியிலே அழகாக அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிறது. வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதுவும் யாரை என்று சொல்லி குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லுகின்றார். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனென்றால் அந்த சமுதாயத்தினுடைய உயர் பதவிகள்ல, சொத்து சுகத்துல, அதிகாரத்துல, மக்களை அடக்கி ஆள்வதில் கொன்று திளைத்தவர்கள் இந்த பரிசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும். அவங்களுக்கு தான் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகின்றார். வேற யாருக்கும் கூட இந்த கடுமையான வார்த்தையை இயேசு பயன்படுத்தியதில்லை. ஒரு சமூகத்தினுடைய அமைப்பு முறையை தங்களுடைய கைகளுக்குள்ளாக வைத்துக்கொண்டு அதை தங்களுக்குடைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த பரிசேயர்களை, அப்ப இவங்க பயன்படுத்திய ஆயுதம் எப்படிப்பட்டது? இவர்களுக்கு இருந்த அந்த மிகுதியான சொத்துல அவர்கள் 10 ஒரு பங்கை கொடுத்தார்கள். ஏழைகளிடமிருந்து இருக்கின்ற சொத்தையும் பிடுங்கி எடுத்தார்கள். இதுதான் இவங்களுடைய அந்த ஆயுதம். இவர்கள் சேர்த்த சொத்துக்களும் அதிகாரமும் எதை பொறுத்து இருந்தது அப்படின்னா, ஏழைகளுடைய வயிற்றில் அடித்து பிடித்ததாக இருந்தது. அதனாலதான் அவர் ரொம்ப தெளிவா சொல்றார், அடுத்தவன் வீட்டு காசு எடுத்து கொடுக்கறதுல யாருக்கும் நஷ்டமோ கஷ்டமோ சிரமமோ இல்லை. அதில் 10 ஒரு பங்கு என்ன, 10 5 பங்கு வேணாலும் கொடுக்கறதுக்கு தயார். ஆனால் ஏழைகள் தங்களுடைய உழைப்பின் வியர்வையிலும் இரத்தத்திலும் பெற்ற அந்த
பணம் 10ல் 1 பங்குங்கும் போது அது மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத ஒன்று. அப்ப 10ல் 1 பங்கை கொடுத்தார்கள். எதை விட்டுட்டாங்க? நீதியும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்தவில்லை. அநீதி இழைத்தார்கள். ஏழை மக்களிடமிருந்து அநியாயமாக பிடுங்கினார்கள். அதுல 10ல் 1 பங்கை கொடுத்தான். அதுல என்ன பெரிய விஷயம் தெரியல. அதனாலதான் இயேசு கோடிட்டு காட்டுகின்றார் அந்த சம்பவங்களை. அது மாத்திரம் இல்ல, இவங்களுடைய இன்னொரு ஆயுதம் என்ன அப்படின்னா அதிகாரம். அந்த அதிகாரத்தை வலியுறுத்துவதுதான் இருக்கைகள், முதன்மையான இருக்கைகள். தங்களை பெரிய மனிதர்களாக இந்த சமூகத்திற்குள்ளாக காட்டிக்கொண்டு அந்த பெரிய மனிதனுக்குரிய குணமோ பண்போ இல்லாவிட்டாலும் வெளி அடையாளத்திற்காக இப்படிப்பட்ட இருக்கைகளையும் மதிப்பு மரியாதைகளையும் வளர்த்தெடுத்திருந்தார்கள். அதனாலதான் அவர் இதை சொல்றாரு, உள்ளுக்குள்ள நீங்க கல்லறைகள், உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உளுத்து போன அல்லது புழுத்து போன கல்லறைகளை உள்ளுக்குள் கட்டிக்கொண்டு வெளியில பார்க்கிறதுக்கு வெள்ளையும் முதன்மையான இருக்கைகளையும் அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கின்றீர்கள். இயேசு அதை சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது திருச்சட்ட அறிஞர்கள். திருச்சட்ட அறிஞர்கள் அப்படின்னா அவங்க தான் அந்த சமுதாயத்தினுடைய வழக்கறிஞர்கள். ஏன்னா சட்டத்தை கற்றறிந்தவர்கள். அவர்கள் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை கடைபிடிக்க வேண்டும், இதை கடைபிடிக்க கூடாது என்று சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தியவர்கள். இவர்களுடைய வாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தங்களுக்கு ஒன்று நீதியையும் மக்களுக்கு வேறொரு நீதியையும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அதனாலதான் அவர் அப்பட்டமாக சொல்லுகின்றார், தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களும் அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். அடுத்தவ மேல பாரத்தை ஏத்தி 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 அவனை குனிய வைப்பது இவருடைய வேலை. அதே சமயத்தில் இவர்கள் நிமிர்ந்து நின்று கொண்டு ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் வாழ்ந்த ஒரு கூட்டம் இது. ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுக்கு கேடு, உங்களுக்கு கேடு. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் மனநிலையோடு இன்றைக்கும் சமுதாயத்தில் அமைப்புகள், அதிகார வர்க்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அன்றைக்கிருந்த பரிசேயத்தன்மை மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே பரிசேயத்தன்மை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்களை அடித்து பிடுங்குகின்ற அநீதியான வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அது ஒரு பக்கம். அடுத்தது எல்லா விதமான கள்ளத்தனத்தையும் கொள்ளைகளையும் அடித்துவிட்டு வெளியில பார்க்கிறதுக்கு பெரிய மனிதர்கள் போல் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற மனிதர்கள். இவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது, ஏன்னா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் யதார்த்தத்தையும் உண்மையும் நீதியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற வாழ்வு முழுவதும் அந்த உறுதிப்பாட்டிற்குள் வழிநடத்தியவர்களாக எவற்றை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கவும், எவற்றை பாராட்டி தட்டி கொடுத்து அழைத்து செல்ல வேண்டுமோ அவற்றை அழைத்து செல்லவும் இன்றைக்கு பரிசேயத்தன்மையை விட்டு யதார்த்த உள்ளத்தோடு வாழக்கூடிய மனப்பக்குவத்திற்காக இந்த திருப்பலியில தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பின் பலியாயேற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய், புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில்
நிலை பெறச் செய்வாய் அன்பின் பலியாயிருப்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகிறோம், முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். ஏமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பார். தூய்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளாலே நாங்கள் உமக்கு மனவோந்தளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்துவதும் எனிலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தையும் அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திரு ரத்தமும். இந்த ஆண்டவரின் முடிவில்லாவிற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு
கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி சோலைவனமாக மாறுவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.
வானூதம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரின்றெம்மை நீர் தள்ளாமல் எக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி